மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து சாக்லேட் புட்டிங் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயத்தில் ஈஸியாக இதை செய்யக்கூடிய ரெசிபி. ஸோ வாங்க இந்த வீடியோவில் போய்ட்டு சாக்லேட் புட்டிங் வந்து எப்படி செய்யுதுன்னு போய் பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு முதல்ல வந்து பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். இது கூடவே வந்து 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்க்குறேன். இது எல்லா பொருளையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறமா 2 கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன். சேர்த்தாச்சு. இப்போ வந்து கட்டி இல்லாத அளவுக்கு இதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ வந்து கட்டியே இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த சாக்லேட் மிக்ஸை தொடர்ந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா வந்து திக்காக வர்ற வரைக்கும் இதை வந்து கலந்து விட்டுக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். அது வரைக்கும் தொடர்ந்து நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கணும். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்த பின்னாடி இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து 3 சின்ன சைஸ் அளவுக்கு டைரி மில்க் எடுத்திருக்கேன். இதை வந்து கட் பண்ணி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தது, இதை சேர்த்துடலாம். சாக்லேட் வந்து நல்லா இந்த ஹீட்லேயே உருகிரும், அதனால் ஒரு நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். ஸோ இதை வந்து தொடர்ந்து கலந்து விட்டுக்கலாம். கைவிடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா திக்காக வந்துருச்சு. ஸோ சாக்லேட் மிக்ஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து நான் பவுலில் கொஞ்சமாக பட்டர் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் மிக்ஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இதை வந்து ஒரு 1/2 hour நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ வந்து 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து சாக்லேட் புட்டிங் எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப சூப்பரான சாக்லேட் புட்டிங் ரெடியாக இருக்குது. ஸோ இவ்வளோ தாங்க, ரொம்ப சூப்பரான ரொம்ப ஈஸியான சாக்லேட் புட்டிங் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.